கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி இரவோடு இரவாக திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது 100க்கும் மேற்பட்டவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததன் காரணமாகவும் அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பயன்படுத்தியதன் காரணமாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 370 நாட்கள் மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற வேண்டி 17 முறை நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தார். ஆனால் அனைத்தையும் நீதிமன்றம் தள்ளுபடியே செய்தது. கடைசியாக அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தால் மட்டும்தான் ஜாமீன் வழங்க முடியும் என்று வழக்கறிஞர் கூறியதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக முதலமைச்சர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைத்தார். ஆனால் செந்தில் பாலாஜி ஜாமீன் மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது என்றும் நீதிபதி கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றியான அனைத்து ரகசியங்களையும் ஊழல் பெற்றதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்தால் மட்டும்தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க முடியும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறிவிட்டதன் காரணமாக தனது தம்பி அசோக்குமார் அவர்களுக்குத்தான் அனைத்து உண்மைகளையும் தெரியும். ஆதலால் அவர் கைது செய்யப்பட்டால்தான் என்னை விடுதலை செய்ய முடியுமா என்பதையும் தெரிவித்திருந்தார். இதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உண்மையை ஒப்புக்கொண்ட நிலையில் நிச்சயமாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான், அனைத்து உண்மைகளை பெறப்பட்டால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே விட முடியும் என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞரிடம் கூறினார்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தனக்கு தெரிந்த உண்மைகளை கூறி, அதாவது திமுகவின் ஆட்சியில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது, யாரிடம் இருந்து பணம் பெறப்பட்டது என்ற அனைத்து தகவல்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூற உள்ளதாகவும், இன்று மாலை வீடியோ ஆதாரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதை சேகரிக்க உள்ளதாகவும், இதனால் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களே கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.